இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கோதுமை குழா புட்டு செய்யலாம் வாங்க. அட்டகாசமாக இருக்கும். இது கூட வந்துட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடலைக்கறி வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவை வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து ரொம்ப சொதன்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சு விடுங்க. ஸோ ஃபுல் மாவுலேயும் வந்துட்டு அந்த தண்ணி வந்து சுடு தண்ணி படணும். ஆனால் மாவு வந்து உதிரியாக இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி நீங்கள் பிசையிறது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு குழா புட்டில் வந்துட்டு நான் கீழ் பாட்டம் இருக்கும் இல்லைங்களா, அதில் தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சப்போஸ் உங்கள் கிட்டே குழா புட்டு இல்லைன்னா இட்லி தட்டில் துணி போட்டு அது மேலே இந்த ரெடி பண்ணி மாவை வந்து சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் ஸ்ட்ரீம் பண்ண விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் குழா புட்டு வந்து எப்படி பதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சா மாவு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும். திருப்பி அதே மாவை நீங்கள் உதிரி விட்டிங்கன்னா உதிரியாக ஆகிடணும். சரிங்களா, இதுதான் பதம். இப்போ வந்துட்டு குழா புட்டில் வந்துட்டு ஒரு லேயர் மாவு, ஒரு லேயர் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். திருப்பி மாவு, துருவின தேங்காய், திருப்பி மாவு, திருப்பி துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஸ்ட்ரீம் பண்ண வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த மாதிரி குழா புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கோதுமை குழா புட்டு ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பெரியவங்களுக்கும் ஈஸியாக ஒரு 1/2 ஹவர்லேயே சூப்பரான குழா புட்டு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் ரெண்டுத்தில் எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாழைப்பழமோ இல்லை கடலைக்கறியோ வச்சு சாப்பிடு.